மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ, அம்மா ரேணுகா தேவி அவர்களின் 55வது திருமண ஆண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் ஸ்ரீ ஸ்ரீ மகா அவதார பாபாஜி அறக்கட்டளை சார்பில் அறக்கட்டளை நிறுவனர் பாபா ஜெகன் ஏற்பாட்டில் இன்று நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொது மக்களுக்கு அறுசுவை மதிய உணவு மற்றும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், தூய்மை பணியாளர்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பொதுமக்கள், பெண்கள், பெரியோர், சிறியவர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதான உணவை பெற்று சென்றனர். மேலும் மார்க்கெட் பகுதியில் சாலை ஓரங்களில் வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகளின் குழந்தைகளுக்கு பள்ளி புத்தக பைகளும் வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சுஜீவன் மாநில துணை பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பாஸ்கர் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர். மேலும் இந்த நிகழ்வில் ஆர்கே நகர் மறுமலர்ச்சி திராவிட கழகத்தின் மூத்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். இந்த திருக்கோயில் கடந்த 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாகவும் அன்றிலிருந்து இன்று வரை மாதந்தோறும் ஒரு முறை குறிப்பாக வியாழக்கிழமைகளில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் ஜே ஷீலா தேவி, ஜே விஷ்ணு பிரியன், ஜே சச்சின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பக்த கோடிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று அன்னதான நிகழ்வை சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐயா மக்கள் தலைவர் வைகோ அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு ஸ்ரீ ஸ்ரீ மகா அவதார பாபாஜி அறக்கட்டளை சார்பாக நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் பாடப்புத்தகம் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது. சத்துணவு ஊழியர்களுக்கு குறைஞ்சது ஒரு 18 பேருக்கு சேலை கொடுத்தோம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைய சூழ்நிலை எங்கள் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் சுஜீவன் அவர் முன்னின்று தொடங்கி வைத்தார். இப்போது எங்களுக்கு புதுசாக நியமிக்கப்பட்டிருக்கிற அண்ணா வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலர் அண்ணனா பாஸ்கர் அண்ணனும்
எங்கள் கூட இருக்கிறாங்க. மற்றும் ஆர்கே நகர் பகுதி நிர்வாகிகள் ஷீலாதேவி, ஜே விஷ்ணுபிரியன், ஜே சச்சின், தம்பி சத்யா, தம்பி அண்ணன் முத்துராமலிங்கம், பிறகு ஆர்கே நகர் ராயபுர பகுதி செயலாளர் சகோதரர் ஜே விஜய் கணேஷ் அவரும் கலந்து கொண்டார். மற்றும் நம்ம ஆர்கே நகர் பகுதி தலைவர் பிடிசி பழனிவேல் அவரும் கலந்து கொண்டாங்க. ராயபுரம் அவைத் தலைவர் அண்ணன் ஏபிஎஸ் ராமநாதன் கலந்து கொண்டாங்க. இன்றைக்கி உலகத்தா ஒரு 300 பேருக்கு வழங்கிறோம். மொத்தம் மாணவர்களுக்கு, நடுநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு அரிசி உணவு ஒரு 700 பேர்கிட்ட கொடுத்துருக்குறோம். அப்புறம் அந்த சத்துணவுக்கு சேலைலாம் கொடுத்துருக்குறோம். இது வருஷம் நடக்கும். எங்கள் ஐயா திருமணத்தை முன்னிட்டு தான் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். அது எதுக்கு செய்கிறோன்னா, ஸ்ரீ ஸ்ரீ மகாவதார பாபாஜி அறக்கட்டளை சார்பில் தான் நாங்கள் பண்ணுறோம். இது எங்களுக்கு எங்கள் வீடு மதிமுகன்ற விட எங்கள் தாய் வீடு. எங்கள் தலைவருக்கு நாங்கள் எப்பவுமே செய்து தான் இருப்போம். இன்னும் மேலே வந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னோடய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் விட்டு போயிருந்தாலும் என்னை தவறாக எடுத்துக்க வேணாம். எல்லாரும் பேரையும் சொன்னாலும் அதில் ஃபுட்டேஜில் ஏறாது. அதனால் வந்த அனைவருக்கும் நன்றி. மற்றும் அந்த நடுநிலைப் பள்ளியில் சேர்ந்த HM அவங்களும் முக்கியமாக நான் நன்றி சொல்லணும். சொன்ன உடனே அவங்க வாங்க தம்பி நீங்கள் நில்லுங்க, நாங்கள் துணையாக சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஏக்கத்தோட தம்பி ஜானிகெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துனாங்க. எனக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. என் பேர் ஆர்கே நகர் பகுதி செயலாளர் பாபா ஜெகன்.